ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு சிஸ்டர், அவரோட பேர் வந்து சயந்தினி என்ன அவங்க தான் சயாந்தி என்ன அவங்க வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும். மரக்கறி சாப்பாடு தான், தண்ணி போத்தல், வாழைப்பழம், வடையெல்லாம் செய்து ஒரு 17 சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தான் கொடுப்பேன் நண்பர்களே. இப்போ கடை சாப்பாடெல்லாம் செய்ய போகிறோம். இந்த சாப்பாடு ஆர்டர் தந்த அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க கடை முதல்ல நாங்கள் ஒளிய வைக்கலாம். பாருங்க, தண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நாங்கள் அடுப்பை போடுவோம். புளிய வெப்பம். இப்போ உள்ள கொதிக்கட்டுக்கு. இப்போ இதில் வந்து பைத்தங்காயை அவிய வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, பைத்தங்காய் தான் குழம்பு கழுவி வெட்டி வச்சுருக்கேன். இதோட உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் அவியறதுக்கு தேவையான அளவு. எங்கே போயிட்டு இதோட வந்து உப்பு சேர்ப்பேன். சேர்த்துட்டு இங்கே வைப்பேன். மூடி விடணும் பாரு. இப்போ மூடி விடுவோம். இதில் அவியாட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா வரைய ரெடி பண்ண போகிறேன். சட்டி சூடாட்டுக்கு. சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் கோவா தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதில் பைத்தங்காய்க்கும் சேர்த்தே தாளிக்க போகிறேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டுக்கும். இதோட பெருஞ்சீரகம், சித்தல் மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ வெண்டிக்காயில் பால் கறி வைக்க போகிறேன். இதுலேயே வைக்க போகிறேன். பால் கறி என்ன, வெண்டிக்காய் அந்த எண்ணெய் போடுறேன்னு சொல்லுவோம், அதுதான். சரியா? இதில் வந்து பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, தக்காளி பழம், இதோட பார்த்தீங்கன்னா கட்டத்தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் இருக்கா கலந்து விட்டுட்டு வெங்காயம் போட்டுருந்தேன். என்ன போடல, வெங்காயம் தான் இருக்குது சொல்லி வெங்காயத்தையும் சேர்ப்பாங்க. இதோட சேர்த்துட்டு இருக்கா கலந்து விட்டுட்டு இந்த அடுப்பில் வைப்போம். இதில் வந்து தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் விட்டு விடுவோம். இந்த எண்ணெயிலேயே வதங்கி வரும். தண்ணி ஊற்றி விட்ட நண்பர்களே, கொஞ்சம் உங்களுக்கு காலுக்கு வந்து இதமாக இருக்கும். ஏண்டா வெயிலுக்கு வந்து சரியாக சுடுவுது, அதால். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு குழம்புக்கு கொஞ்சம் எடுப்போம். இங்கெல்லாம் கோவாயை வெட்டி வச்சுக்கோம் பாருங்க, சேர்ப்போம். இதோட தேங்காய்ப்பு, மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன்.
பார்த்துட்டு சேர்க்கலாம். நம்ம கலந்து விடுவோம். மற்ற கரண்டி எடுத்தால் தான் சரி, 2 கரண்டியால் கலந்து இப்போ கலந்து விடுவோம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த கோவாயில் இருக்கிற தண்ணியை அப்படி அவிஞ்சு அப்படியே வறுபட்டு வரும். பாருங்கள், பைத்தங்காய் நல்லா அவிஞ்சு வருது. இனி நல்ல கணக்காக வந்துட்டு இதில் வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். இதோட தேங்காய் பால் 2ஆம் பால் 3ஆம் பால். முதலாம் பால் புளி சேர்க்குறேன். இங்கே வெண்டிக்காய்க்கு ஒரு கொஞ்சமாக புளி சேர்க்குறேன், பழப்புளி. அப்போ வெண்டிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் இதாக இருக்கும், வளவளப்பு இல்லாமல். இனி இதோட முதலாம் பால் இப்படி மேல் பாலாக தலைப்பாலாக எடுத்தீங்க பாருங்கள். கணக்கு தேவையில்லை. இப்போ கலந்து விடுவோம். இப்படியே வதங்கி வரட்டுக்கும். இதில் பைத்தங்காய்க்கு குழம்பு தூள் சேர்க்குறேன். இது சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாமா? சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. நீங்களும் ஆர்டர் போடுங்க. கிறிஸ்மஸுக்கு ஆர்டர் பண்ணுறாக்களுக்கெல்லாம் ஸ்ரீலங்காக்குள்ளே கிறிஸ்மஸுக்கு ஆர்டர் பண்ணுறாக்களுக்கு டெலிவரி சார்ஜ் இல்லை. அதால் உடனே ஆர்டர் போடுங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்ப்போம். பார்த்துட்டு சேர்க்கலாம். பிறகு இப்போ குழம்பு கொதிக்கட்டுக்கும். இப்போ வெண்டிக்காயை இறக்குவோம். பார்த்தீங்களா, வெண்டிக்காய் கணக்காக வந்துட்டு பாருங்கள், வலுவளப்பு இல்லாமல் இப்படி வந்திருக்கண்டி தான் வெண்டிக்காய் எண்ணெய் போடுறேன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, புளி விட்டோம்னா அந்த வலுவளப்பு தன்மை வராது. அதை நாங்கள் இந்த பின்னத்துக்கு மாற்றுவோம். வாட்டி பிடிக்காமல் அப்படியே பக்கத்துலேயே நின்று எடுப்போம். கோவாயை பார்ப்போம். பாருங்க, நல்ல கோவாண்டைக்கு தண்ணியே விட அந்த கணக்காக அப்படியே வதங்கி வந்துச்சு. வெந்நீர் இறக்க வேண்டியதான். ஆக கரை நேரம் கண்ட தேவையில்லை. நல்லா மூடி வச்சோம்னு சொன்னால் வடிவாக அவிஞ்சிடும். அடுப்பை நிப்பாட்டிட்டு சேர்க்குவோம். பார்த்தீங்களா, கோவா வர சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உள்ள கொதிச்சுட்டு பாருங்க, அரிசியை போடுவோம். அரிசியை வந்து கலக்கி எடுக்க போகிறோன்னு பாருங்கள். நல்ல அரிசி. இது வந்து சீனி சம்பா. அரிசியை போடுவோம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. சோறு அவியட்டுக்கு. இங்கே குழம்பு பாருங்க, நல்லா வத்தி வருது. இனி இதுக்கு வந்து தாளிச்சதை போடுவோம். போட்டுட்டு கலந்து விடுவோம். இப்போ குழம்பு இறக்குவோம். இதில் இருக்கட்டுக்கும் சோறை பார்த்துட்டு வருவோம். இப்போ அடுப்பை நிப்பாட்டுவோம். மழை வந்துட்டு பார்த்தீங்கன்னாங்களே, வெயிலும் மழையும் கலந்தடிக்குது. அவிஞ்சிட்டு இப்போ குழம்பை மாற்றுவோம். இங்கால
இனி வடைக்கு பாருங்க உளுந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு மணித்தியாலம் ஊற வச்சு. இதுக்கு வந்து பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தேங்காய்ப்பூ. வடைக்கு தேங்காய்ப்பூ சேர்க்க நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு சேர்க்குறேன், பார்த்துட்டு சேர்க்கலாம். இனி எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இதில் கொஞ்சமாக செத்தல் மிளகாய், ஒரு 4-5 செத்தல் மிளகாயும் குட்டி குட்டியாக வட்டி சேர்க்குறேன். இப்போ நல்லா இருக்கும். இப்போ வடையை போட்டு எடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டு கையை நினைச்சி போட்டு இந்த மாதிரி போட வேண்டிய. எடுப்போம். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரியே நீ மீதம் இருக்கிற வடையும் கடகடண்டு சுட்டு எடுப்போம். பாருங்க. இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் சோறு, சம்பரிசி சோறு, இங்கெல்லாம் பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் குழம்பு, வெண்டிக்காய் எண்ணெய் போட்டிருக்கிறோம் பாருங்கள். எந்த ஒரு எண்ணெய் அந்த வளவளப்பு குளகுளப்பு இல்லாமல் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு இங்கெல்லாம் கோவா வடை, அங்கெல்லாம் தண்ணி போத்தல் இருக்குது. இனி வாழைப்பழம் வந்து கீழே இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பாடு கட்டைக்குள்ள ஜூட் கொண்டு வந்துடுவார். இப்போ நாங்கள் கடகடாண்டு சாப்பாடை கட்டுவோம். இது வந்து சோறு, அதுக்கு பிறகு கோவா இங்கெல்லாம் வெண்டிக்காயை எண்ணெய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் குழம்பு, இங்கே வடை. இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கட்டி எடுப்போம். சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு. 17 பார்சல் சொன்னால், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் 20 தான் நினைச்சிருந்தேன். நான் 25 பார்சல் வந்திருக்கு நண்பர்களே. இப்போ கடை கட்டி கொண்டு கொடுப்போமா சாப்பாடு. அதுக்கு பிறகு வாழைப்பழம், தண்ணி போத்தல் இருக்குது, அதை கையில் கொடுப்பேன். இந்த மாதிரி கட்ட வேண்டிய.
பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பாக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு, எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். இந்த சாப்பாட்டை ஒவ்வொருத்தர் கொடுக்கும்போதும் அதை செய்து கொண்டு கொடுத்து ஒவ்வொருத்தரும் வாங்கி சாப்பிட்டேக்கையும் வார ஆத்ம திருப்தி சொல்ல முடியாது நண்பர்களே. நீங்களும் உங்களால் முடிஞ்சதுகளை செய்யுங்க, ஒரு சாப்பாடு என்ன செய்து கொடுங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.